டேய் உன் பொருளை வேற எங்கேயோ விட்டு தேவையில்லாமல் இங்கே வந்து நின்று காண்டெத்தாத அச்சு சா வச்சிடுவேன். டேய் அவனை அனுப்பிச்சுட்றா. கிளம்புன்னு சொல்கிறாங்கல்ல, போடா போ. அவனை போடுறது எனக்கு பெரிய மேட்ரு இல்லை, ஈஸியாக போட்டு. ஆனால் உன்னை மாதிரி ஒரு சப்பையை வச்சு போடுறது தான் எனக்கு கெத்து. போய் போட்டு வா. அண்ணா எனக்கு இதெல்லாம் தெரியாதுண்ணே, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கண்ணே, என் பொருளை கொடுத்துருங்கண்ணே, நான் போயிடுறேன் ப்ளீஸ்ண்ணே. உங்ககிட்ட செய்ய முடியுமான்னு கேட்கல, செஞ்சு முடிச்சுட்டு வான்னு சொல்கிறேன். போய் போட்டு வா. போட்டு வந்து உன் பொருளை வாங்கிக்கோ. தூங்காம போடா. என்னது 2 பேரும் போட்டியா? 2 பேரையெல்லாம் போடல, அவனை போடலாமான்னு அவன் சொல்லும்போது யோசித்தேன், இவனை போடலாமான்னு இப்போ தான் யோசித்தேன். ரெண்டுமே பயமாக இருக்குது மச்சி. ஏண்டா 2 கனவா? சுபாகுரன் கேவலமாக இருக்கு, கேவலமாக இருக்கு. அலிபாபா காலத்தில் இந்த மாதிரி சீன்லாம் வந்துருச்சு. கையில் கேமரா காட்சவெல்லாம் படம் எடுக்கலான்ற மாதிரி ஆகிடும்டா. புதுசாக எதாவது யோசிங்கடா. ஆமாம்ல, புதுசாக ஏதாவது யோசிக்கணும். எல்லோரும் யோசிச்சு படம் எடுப்பாங்க, நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறதே படமாக எடுத்திருக்கோம். கண்டிப்பாக அடுத்த வாட்டி யோசித்து நல்ல கதையோடு வரோம். நன்றி.